ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில். பட் இது மிட் டே அனாலிசிஸ் தான். நிறைய பேர் நம்ம கீழே இருந்தாலும் நம்ம டேரெக்டாக வீடியோ கால்ஸ் போடுறோம். இங்கே பாருங்கள், நம்ம காலையில் அனலைஸ் பண்ணியிருந்தோம். 1 minute ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணியிருந்தால் நம்ம கேப் டவுன் சொல்லியிருந்தோம். இல்லை இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி மேலே போயிருந்தால் ஓகேன்னு இருந்தோம். பட் நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவலுக்கிட்ட ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் புல் பேக் கீழே இறங்கி செகண்ட் புல் பேக் மேலே போயினா இது வரைக்கும் ஓகே தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ரெசிஸ்டன்ஸ். முதல் விஷயம் சரிங்களா. நான் இதை டிலீட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே நம்ம க்ளோஸ் குத்துறான்னு பார்த்தோம். பட் ஆக்சுவலி பார்த்தா அது கிடையாது. 1 minute ப்ளீஸ். ஓகே, ஆக்சுவலி பார்த்தா அப்படி கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், மேலே ஏறிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கண்ணு உறுத்த மாதிரி இருக்குது. இன்கேஸ் இது செல்லிங் மார்க்கெட் இல்லைன்னா, இப்போ மேலே போனான்னா பையிங் மார்க்கெட் இருந்ததுன்னா இப்படியே மேலே இப்படி கீழே இறங்கிட்டு இப்படியே மேலே வாங்கிட்டு இறங்கிடுவான். ஸோ நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணலாம். மறுநாள் ஃப்ளாட்லேயே இல்லை இந்த கேப்பை வச்சா நம்ம பை பாசிட்டிவ்ல போயிடுவோம். பட் இப்போ செல்லிங் மார்க்கெட்டாக இருந்து ஓகேவா. அதுவும் இல்லாமல் இங்கே டேல பார்த்தா உங்களுக்கு என்ன தெளிவாக தெரியும். இன்சைட் கேண்டில் அதில் மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க. இன்சைட் கேண்டில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் 50% கிட்ட தான். 50% கிட்ட மார்க்கெட் ரன் ஆகிருக்குது. இன்சைட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து போனால் நல்ல ஒரு மூவ்மெண்ட் மேலே அப்சைடில் கிடைக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சின்ன லெவல் தான் பார்க்கணும். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ மார்க்கெட் இப்படி இப்படின்னு வாலடைல் ஆகிட்டுன்னா இந்த லெவலுக்கிட்ட மார்க்கெட் மேலே மூவ் ஆரம்பிச்சுன்னு பைங்களுக்கு நம்ம அக்ரெசிவாக பை பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம இப்போதைக்கு நம்ம செல்லிங் சொல்லுவோம். காரணம் செல்லிங் சொல்கிறதோட மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவல்கிட்ட ஒரு புஷ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. மேலே போயிட்டு ஒரு புஷ் பண்ணுறதுக்கு வாலடைல் மார்க்கெட். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பையிங்க்கு செட் ஆகலை, செல்லிங்க்கான நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபின் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக இந்த லெவலில் கிட்ட ட்ரேட் ஆகினுக்குது. ஆப்ஷன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டோன்னா பையிங் இருக்கலாம். ஸோ அதர்வைஸ் இப்போ செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ தேவையில்லாமல் லாஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக மோட்டிவ்க்காக இப்போ நான் இப்போ வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். காரணம் ஏன்னா பை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பல மடங்கு. ஓகேவா. ஃபஸ்ட் டைம் போகிறான். ஃபஸ்ட் ஹாஃபில் தான் செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு 1 o'clock 2 o'clock தான் பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 500 கிட்ட அப்படியே ரவுண்ட் லெவல் அப்படி மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட் ப்ரிஃபர் பார்த்தா நிஃப்டி தான். நம்ம இது மற்றவங்களுக்கு சிக்னலாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓகேவா. இப்போதைக்கு கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வைக்கிறேன்னா மேலே போயிட்டு இப்படி இப்படி ரேஞ்ச் ஆனால் இந்த லெவலில் பை பண்ணால் நம்ம 21,750 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி அனலைஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு புரியும். நிஃப்டி பை ப்ரிஃபர் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி செல்லிங்க்கு, ஃபின் நிஃப்டி வாலடைல் வேணால் செல்லிங் மார்க்கெட்டில் நம்ம ஆப்ஷன் செல்லிங்க்கு வேணால் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் தென் பை. ஓகே.